நம்மளோட இந்திய சமையல் முறையில் நம்ம மசாலா பொருட்கள் அதிகமாக சேர்த்து தான் சமைக்கிறோம். தொடர்ந்து மசாலா பொருட்கள் உபயோகப்படுத்துகிறோம். இஞ்சி, பூண்டு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, சோம்பு, ஜீரகம், மிளகாய், மிளகு, இது மாதிரி பல வகையான மசாலா பொருட்கள் சேர்த்து தான் நம்ம சமைக்கிறோம். ஒரு சாரர் இந்த மாதிரி மசாலா சேர்க்கறது அல்சர் தான் உருவாக்கும், மசாலாவை கம்மியாக சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஒரு சில மருத்துவ குறிப்புகள் இல்லை, இந்த மசாலாக்கெல்லாம் உடம்புக்கு நல்ல நன்மைகள் தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். சைனாவில் ஒரு 5 லட்சம் மக்களை வச்சு தொடர்ந்து 7 வருஷம் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அதாவது மசாலா பொருட்களை வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் சேர்த்துக்கிறவங்க, தொடர்ந்து தினமும் மசாலா பொருட்களை சேர்த்துக்கிறவங்க, வாரத்தில் 3லேருந்து ஒரு 5-6 நாள் சேர்த்துக்கிறவங்க, இந்த மாதிரி பிரித்து 3 வகையாக பிரித்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. இதில் என்ன ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, மசாலா பொருட்களை தொடர்ந்து உபயோகித்தவங்களுடைய இறப்பு சதவிகிதம் ரொம்ப கம்மியாகவும், மசாலா பொருட்களை கம்மியாகவும் சாப்பிடாமல் இருந்தவங்களுடைய இறப்பு சதவிகிதம் ரொம்ப அதிகமாகவும் இருந்தது. அதாவது தினமும் மசாலா பொருட்களை சேர்த்தவங்கள உடம்புல நிறைய மருத்துவ குணம் அதிகமாகி அவங்களுடைய உடல்நலம் நல்லா இருந்தது. இதுதான் அந்த ஆராய்ச்சியுடைய முடிவு. மசாலா பொருட்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சமையலுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஸ்பைசஸ் பல வருட காலமாக இருக்குது. ஒரு குறிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, பைபிளுக்கு முந்தைய காலத்திலேருந்தே இந்த மசாலா பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு காலத்தில் இந்த மசாலா பொருட்களை வசதியானவங்க, பணக்காரங்க மட்டும்தான் வாங்கி உபயோகிக்கப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கி இந்த மசாலா பொருட்கள் எல்லாருக்கும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிது. ஒரு காலத்தில் வசதி அதிகமானவங்க பார்த்திங்கன்னா, மற்றவங்ககிட்ட பேசும்போது வாயில் ஒரு கிராம்பு எடுத்து போட்டுட்டு தான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு அந்த கிராம்புக்கு ஒரு நல்ல மகிமை இருந்தது. 15ஆம் நூற்றாண்டில் வாஸ்கோடகாமா இந்தியாவை தேடி வந்ததே மசாலா பொருட்களை தேடித்தான் அப்படின்றது தான் வரலாறு. நாம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 35 வகையான மசாலா பொருட்களை உபயோகப்படுத்துகிறோம். ஒவ்வொரு மசாலா பொருட்களுக்குமே ஒரு மருத்துவ குணம் உண்டு. நம்மளுடைய இந்திய பாரம்பரியத்தில் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் இருந்த மசாலாவையும் தாண்டி நமக்கு நன்மை செய்கிற மசாலா வேறு எந்த நாட்டில் இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு உபயோகப்படுத்த ஆரம்பித்தோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் ஆக்சுவலாக நம்ம இந்திய கண்டத்தை சேர்ந்த ஒரு மசாலா பொருளே கிடையாது. அது தென் அமெரிக்க நாட்டிலேருந்து தான் இந்தியாவுக்கு வந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிளகாய் இல்லாமல் நம்மளுக்கு சமையலே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த அளவுக்கு நாம் முன்னோர்கள் மசாலாவை அதிகமாக உபயோகப்படுத்தி அதோட பயன்களை பார்த்து பலன் அடைஞ்சிடுவார். இந்த அளவுக்கு காரமான அந்த மிளகாயில் இருக்கிற கேப்சசைன் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் நம்மளுடைய அல்சரை குணப்படுத்துகிற மருந்துகளுக்கு உபயோகப்படுத்துது. இதுதான் இதில் உள்ள மிகப்பெரிய ஆச்சரியம். குறிப்பாக இந்த மிளகாயில் இருக்கிற கேப்சசைன் அப்படின்ற அந்த வேதிப்பொருள் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இரத்தத்தில் இல்லை கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் நல்ல கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உதவி செய்யுது. மாரடைப்பில் ஏற்படுற அந்த இரத்த உறைதல் அந்த விஷயத்தையும் இந்த கேப்சசைன் சரி பண்ணுது. அப்போ அதுக்காக நம்ம நிறைய மிளகாய் சாப்பிட்டுட்டே இருக்கணுமா? அப்படி இல்லை, அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. கேப்சசைன் அளவுகளை தான் நம்ம அதிகமாக கொடுக்கணும். அப்படின்றதுனால தான் மருத்துவத்துறை மிளகாயில் இருந்து அந்த கேப்சசைனை தனியாக பிரித்து எடுத்து மருத்துவ குணத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டோஸை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு மசாலா பொருட்கள்லையும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.